ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله مولانا العلي. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة من كل مسلم أو مسلمة، أو كما قال عليهم الصلاة والسلام. புகழ் அனைத்தும் இறைவனுக்கு உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், அவர்களை தொடர்ந்த தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்த தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக உலமா பெருமக்கள், அடுத்து மோமினான முஸ்லிமான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் உண்டாகட்டுமா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமான மாதம் நம்மை விட்டு பயணமாகி அடுத்த ஷவ்வாலுடைய முதல் வாரத்திலே நாம் நோன்பு நோற்றவர்களாகவும் இருக்கின்றோம். சில சூழ்நிலையின் காரணமாக நோன்பு நோக்க முடியாதவர்களாகவும் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகளுடைய சிறப்புகள் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளியுள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ந்து இந்த ஷவ்வால் மாதம் பிறை 2 தொடர்ந்து 6 நாட்கள், அல்லது இடையிடையே விட்டு 6 நாட்கள், அல்லது கடைசியிலே 6 நாட்கள், எப்படியாகிலும் அதனை நாம் நோற்றுவிட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது உங்களுக்கு மத்தியில சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார், இந்த மாத துவக்கத்திலே இருந்து இதற்கு கல்வி ஆண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்திலிருந்து கல்வி ஆண்டு, அதாவது முழு தேர்வுகள் எழுதப்பட்டு விடுமுறையிடப்பட்டு ரமலானுக்கு பிறகு மதரசாக்கள் திறக்கப்படக்கூடிய காலம். அதனுடைய சிறப்புகளை பற்றி கல்வி என்று சொன்னால் எந்த கல்வி? உலக கல்விகள் பல இருக்கிறது. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்த கல்வி மார்க்கத்துடைய தீனுடைய கல்வி. அந்த தீனுடைய கல்வியை கற்பது ஒவ்வொரு மோமினான முஸ்லிமான ஆண் பெண் இருபாலர் மீதும் கடமை என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையான் திருமறையிலே சொல்லும் பொழுது, வயர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களிலே ஈமான் கொடுக்கப்பட்ட யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களில் இல்மை கொடுக்கப்பட்டவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ இல்மு என்பது மார்க்கத்துடைய கல்வி. ஹலால் என்ன, ஹராம் என்ன, முஸ்தஹப் என்ன, மக்ரூஹாத்துகள் என்ன, இவைகளை விளங்கி அறியக்கூடிய மார்க்கத்துடைய கல்வி. இந்த கல்வியை 7 ஆண்டுகள் இப்பொழுது வரமுறையப்பட்டிருக்கிறது.
இன்னும் சில மதரசாக்களிலே 5 ஆண்டுகள் சுருக்கப்பட்டிருக்கிறது. கல்விக்கு எல்லை என்பது கிடையாது. கல்வி கற்பதற்கு எல்லையோ வயதோ வரம்போ கிடையாது. நம்முடைய மௌத்து வரையிலும் அந்த கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதற்கு வரையறை என்பது கிடையாது. ஒரு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது, சனது. அவர்கள் முடித்துவிட்ட அந்த கல்வி முழுமையாக முற்று பெறவில்லை, அவர்களுக்கு சான்று இவர் ஒரு அறிஞர், இவர் ஒரு ஆலிம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் அந்த சான்று. அந்த கல்வி இருக்கிறது, நம்முடைய மௌத்து வரையிலும் அதனை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபல் இல்மி ஃபரீலத்துன், இல்மை தேடி கற்றுக்கொள்வது கடமையாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லுகின்றான்? ஊத்துல் இல்ம தரஜா, ஈமான் கொண்டவர்களே, இவர்களிலே யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டதோ, கல்வி அறிவுகள் மார்க்க அறிவுகள் கொடுக்கப்பட்டதோ, அவர்களுடைய அந்தஸ்தை நான் உயர்த்தியாக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அந்த உலமா பெருமக்களை சந்தைப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே அருமையானவர்களே, ஒருவர் தான் அந்த கல்வியை கற்க வேண்டும், ஒரு குடும்பத்தார் தான் கற்க வேண்டும், ஒரு சாரார் தான் கற்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இல்லை. கல்வியை பொறுத்தவரையிலே, மார்க்க கல்வியை பொறுத்தவரையிலே எல்லாருமே ஆளுங்களாக இருக்க வேண்டும், எல்லோருமே ஹாஃபிஸ்களாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகவும் இருக்கிறது. அன்பார்ந்த பெரியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களிலே கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக உங்களிடத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அந்த கல்வியினுடைய மகத்துவம், முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே நீண்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் சுருக்கமான முறையிலே நாம் சொல்லுகின்றோம், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசானாக அனுப்பினேன் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார். இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது, இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், என்னை பயப்படக்கூடியவர்கள் இந்த உலகிலே என்னை பயப்படக்கூடியவர்கள், அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தீனுடைய கல்வியை கற்ற உலமாக்களாக இருக்கும். காரணம் என்ன? ஒரு சாதாரண விஷயத்தை கூட பேணுதலாக நடக்கக்கூடியவர்கள் தான் உலமாக்களாக இருக்கின்றார். மற்றவர்களை போல அல்ல. மற்றவர்களை நான் குறை கூறுவது என்பது கருத்தல்ல, மற்றவர்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் புரிந்து கொள்வது மிக அரிது. அந்த கல்வியை கற்றால்தான் அதற்கு சில விளக்கங்கள் இருக்கிறது. முதலிலே கல்வியை கற்றுக்கொள்வதற்கு இலக்கணங்கள் அவசியம், சொல்லிலக்கணம் அவசியம். இவைகளை எல்லாம் கற்று அதற்கு பிறகு குர்ஆனுடைய தஃசீர்கள் அவசியம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் அவசியம். இதிலே ஃபிக்ஹுடைய சட்டதிட்டங்களை கற்பது அவசியம். இப்படி ஒவ்வொரு படித்தரங்களாக அந்த கல்வி உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த கல்வியிலே 7 ஆண்டுகள் போதுமா என்று சொன்னால் போதாது. இன்னும் சொல்ல போனால் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தை கூட சுருக்கமான முறையிலே முகத்தசராக பிடித்திருக்கிறாங்க. அவ்வளவு சுருக்கமாக எடுத்து இந்த மார்க்கத்தை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தீனை கற்று அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுது கல்விக்கூடங்களும் திறக்கப்பட்டு அது முழு பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்க கல்விக்கூடங்கள் முழு பரீட்சை நிறைவு பெற்று திரும்ப திறக்கப்பட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியாண்டிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மேலப்பாளையத்திலே எடுத்துக்கொண்டால்
ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் ஆலிமும் ஹாஃபிதும் ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அறிஞர்கள் நிறைந்த ஊராக இருக்கக்கூடிய நம்முடைய ஊர் சிறிய மக்கள் என்று பெயரெடுத்த இந்த ஊர் இன்றைக்கு ஆலிம்கள் குறைவாக இருக்கிறாங்க, ஹாஃபிதுகள் குறைவாக இருக்கிறாங்க. இதனை கருத்திலே கொண்டு உலமாக்களுடைய மசூராவை வைத்து இன்றைக்கு எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலக கல்வியோட மார்க்க கல்வியையும் சேர்த்து 2 டிகிரிகளும் வாங்கக்கூடிய அந்தஸ்து பெறக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு மதரசாக்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளாக ஒவ்வொரு மதரசாவிலும் அது போன்ற இணைப்புகள் இணைக்கப்பட்டு இன்று எத்தனையோ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக, ஆலிம்களாக, BA டிகிரி பெற்றவர்களாக, BE டிகிரி பெற்றவர்களாக, BCom பெற்றவர்களாக, MCom பெற்றவர்களாக எத்தனை பட்ட படிப்புகள் உலக கல்வியிலே இருக்கிறதோ அத்தனையும் இணைத்து படித்து வெளியிலே வரக்கூடியவர்களாக. அருமையானவர்களே, நமது அண்டை மாநிலம் கேரளா, அண்டை மாநிலம் கேரளாவிலே இன்னைக்கு ஒவ்வொரு வழக்கறிஞர்களாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆலிம்கள் வழக்கறிஞர்களாக வழக்காடு மன்றத்திலே சென்று வழக்காடக்கூடிய திறமை பெற்ற வக்கீல்களாக உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாம் இதையெல்லாம் நினைத்து பார்த்தோமையானால் நம்முடைய ஊருடைய நம்முடைய மக்கள் எந்த அளவிலே கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இன்னைக்கு உலமாக்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தாக தான் ஆலிம்களாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு ஜமாத்துடைய அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், தபலீக ஜமாத் என்று சொன்னால் இன்னார் தான் அதை நடத்த வேண்டும், இன்னார் தான் செய்ய வேண்டும் என்ற பொதுபோக்கு தன்மை நம்மிடத்திலே உருவாகிவிட்டதை போல இவங்க தான் அதுக்கு உள்ளவங்க, இவங்க தான் இதுக்கு உள்ளவங்க என்று வரையறுத்துக் கொண்டு நாமே என்ன செய்கிறோம், ஒதுங்கி கொண்டிருக்கிறோம். ஒதுங்குவது கூடாத அருமையான சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியார்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே 4 பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு வீட்டிலே 4 பிள்ளைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒருவரை இருவரை ஆலிம்களாக அல்லது ஆலிமோ ஆகிதாக உருவாக்கி அவர்களுடைய சிறப்பை நாம் காண வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை கற்று அதிலே சிறந்தவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்கள், அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். முற்காலத்திலே எல்லாம் தொட்டியிலே போட்டு ஆட்டக்கூடிய அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த குழந்தைக்கு செவியிலே ஏற்றி முழு ஹாஃபிதுகளாக உருவான ஊர் நம்முடைய ஊர். தொட்டிலே கிடக்கக்கூடிய அந்த குழந்தை குர்ஆனை மனனம் செய்து அது வாய் பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஹாஃபிதாக உருவான ஊர் நம்முடைய ஊர். அருமையானவர்களே, அவ்வளவு சிறப்பை பெற்ற நம்முடைய ஊரிலே நாம் பொதுபோக்காக இருக்கின்றோம். அதிலே நாம் உற்சாகம் காட்ட வேண்டும். நான் சொல்லுவது அதுதான். என்னை பொறுத்தவரையிலே இடத்துல எத்தனையோ மாணவர்கள் ஓதினார்கள். ஆண்களும் பெண்களும் ஹாஃபிதுகளாக இருக்கிறாங்க, ஆலிம்களாக இருக்கிறாங்க. நான் ஒரு சமயத்திலே பயானிலே சொல்லுவது உண்டு, என்னிடத்திலே ஓதிய ஒரு மாணவர் ஹாஃபிதாகி அவர் இமாமாக நின்று அவர் பின்னால் நின்று நான் தொழுது என்னுடைய உயிர் பிழிய வேண்டும். இதெல்லாம் நடந்து முடிந்தது, கனவல்ல, நனவிலேயே ஏற்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் திருப்பி செய்தான். அது போன்று ஆகவே அருமையான சகோதரர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த கல்வி ஆண்டிலே உற்சாகமூட்டி நம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக மதரசாக்கு அனுப்பக்கூடிய ஒரு குழந்தை முழு முட்டாளாக இருக்கக்கூடியதை அனுப்பினமான பிரயோஜனம் இருக்காது. மண்டையிலே ஏராளம் பிள்ளையை கொண்டு போய் குர்ஆனை ஹிஃப்ல் செய்ய வைத்தால் ஏறுமா? ஏற. சாப்பிடக்கூடிய சக்தி இருந்தால் தான் சாப்பிடும். கஞ்சி குடிக்கக்கூடிய பிள்ளையை, பால் குடிக்கக்கூடிய பிள்ளையை பிரியாணி கொடுத்த சாப்பிடுமா? சாப்பிடாது.
ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். ஷேகுநாதத்து போன்ற பெரியார்கள், எத்தனையோ மூத்த உலமாக்கள் இவ்வுலகத்தில் நம்முடைய ஊரிலே இருந்து நமக்கு தீனை கற்றுத்தந்து எத்தனை எத்தனை வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பது பெரியார்களுக்கு தெரியும். ஒரு காலத்திலே எல்லாம் எப்படி இருக்கும், தராவியுடைய மஜ்லிஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்கும். அது முடிந்ததற்கு அப்புறம் ஹிஸ்புடைய மஜ்லிஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்கும். சிறுவர்களும் இருப்பாங்க, விளையாடக்கூடிய சிறுவர்களும் பள்ளிக்கூடம் தான் இருப்பாங்க, பள்ளியை விட்டு போயிட மாட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். சரியாக 2 மணிக்கு வித்தருக்கு நாராடிக்கப்படும், ஒரு இஞ்சி தேத்தனை கொடுக்கப்படும், சுக்குட்டி, அதை குடித்த உடனே தூக்கமெல்லாம் பறந்துவிடும். ஒது செய்து விட்டு மறைக்காவடியில் என்ன தொழுவோம் என்றால் 3 மணி வரையிலும் வித்தருடைய தொழுகை நடைபெறும். சுபஹானல்லாஹ். வித்தருடைய தொழுகையிலே பிள்ளைகளும் கலந்து கொள்வாங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ முழுமையாக கலந்து கொள்வாங்க. விளையாடினாலும் தொழுகையிலே சுஜூதிலே புரிந்து விடுவார்கள். இறுதியாக சஹருக்கு போவாங்க. ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்ன சஹருடைய உணவை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் தஹஜ்ஜுடைய தொழுகையில் இருப்பாங்க. அதற்கு பிறகு சிக்ரிலே இருப்பாங்க, தௌபாவிலே இருப்பாங்க, முராகபாவிலே இருப்பாங்க. இவ்வளவு அமல்களும் செய்து முடியும் சுபோடைவாங்க. அருமையானவர்களே, அப்படி ஒரு சிறப்பான அம்சங்களை நம்முடைய உலமா பெருமக்கள், மூத்த உலமா பெருமக்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சடைவின் காரணமாக ஒவ்வொரு அமல்களையும் தூக்கி எரிந்து விட்டு போயிட்டே இருக்கிறோம். ஹிஜ்புடைய மஜ்லிஸ் எதற்காக கொடுக்கப்பட்டது? குர்ஆனை தர்த்தீபு பண்ணுவதற்காக, திருத்தி அமைத்து கொடுப்பதற்காக. எனக்கு ஓத தெரியல, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து குர்ஆனை ஓத வேண்டும். அவர் தவறாக ஓடினால் இமாமாக இருக்கக்கூடியவர் அதனை திருத்தி கொடுப்பார்கள். இதுதான் ஹிஜ்புடைய மஜ்லிஸ். சரளமாக ஓதக்கூடியவர்கள் முக்கால் காசு என்று ஓடிவிட்டு போவதல்ல ஹிஜ்புடைய மஜ்லிஸ். அருமையானவர்களே, இன்னும் அதுவுமே இல்லாத மஹல்லாக்களும் ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து அல்லிமா, நான் கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசானாக, ஆசிரியராக உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னார், அவர்கள் எவ்வளவு பெரிய ஆசிரியர்! அந்த ஆசிரியருக்கு நாம் எந்த அளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்துக்கெல்லாம் ஆசிரியர், ஒரு வகுப்புக்கல்ல, ஒரு ஊருக்கல்ல, ஒரு மஜ்லிஸுக்கல்ல, இந்த உலகத்துக்கெல்லாம் ஆசிரியராக வந்த ரஹ்மத்துல் ஆலமீன், அருட்சுடையாக இந்த உலகத்திற்கு வந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுப்பது என்று சொன்னால் என்ன? கல்வியை கற்றுக்கொள்வது. எதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார்களோ அந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, சாதாரணமாக ஒவ்வொரு ஊரையும் நாம் சொல்லி காட்டுவதில் அர்த்தம் இல்லை. நம்முடைய ஊருடைய அமல்கள் இருந்த நிலை என்ன? பெரியார்கள் இருக்கிறீங்க, பெரியார்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இந்த ஊரிலே இருந்த அமல்களுடைய சிறப்பு இன்னைக்கு இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பு இல்லை. காரணம் என்ன? நம்முடைய பொடுபோக்கு சோதனைத்தனம். அதனால என்ன ஆகுது? சில வந்து சொல்றான், ஏன் ஹிஸ்புல்லா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன் ஹிஸ்புல்லா வந்து தொழிலுக்கு போங்க, சீக்கிரமா பள்ளியை போடுங்க, பள்ளியை மூட காலமாகுது, பள்ளியை கூட்டி விட்டு லைட்டை அழைச்சிட்டு போற காலமாகுது. இன்னைக்கு வருமா? நாளைக்கு வருமா? அந்த மாதம் நாளைக்கு வருமா? நாளன்னைக்கு வருமா? இல்ல ஆயுள் அடுத்த ஆண்டிலே நமக்கு வருமா? அது வரும். ஆனால் நாம் இருப்போமா? சிந்தனை செய்து பாருங்கள் அருமையானவர்களே. எத்தனை பேரை நாம் குளிப்பாட்டி கபலிட்டு களிமா சொல்லி கொண்டு போய் தொழுகை நடத்தி கபரிலே அடக்கி விட்டு வந்து விட்டோம். இதெல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. சொல்றாங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிற நேரம் வரையில கபர்ல நின்று துவாதான் இமாம் செய்யறாரு, துவாதான் கல்கீர் ஓடுறாரு. அதற்கு நீங்கள் ஆமீன் கூறினால் பற்றாத சுறாக்கன்வாடு மக்களும் சாப்பிட எடுத்து ஊத்துன்னு சொல்லுவாங்க பழமொழி. அதே போல அவர் துவா செய்யறது நமக்கு பெருசு இல்லை, நாம் செய்வது தான் பெருசு. செய்யுங்க,
அதற்காக ஒரு நேரத்தை தாமதப்படுத்திக் கொண்டு உங்களை முசாபகா செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை அவமரியாதை செய்வது எவ்வளவு பெரிய மோசத்தனமானவான். அருமையானவர்களை சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனையோ விஷயங்கள் நம்மிடத்திலே கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, இது நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு போதனை செய்ய வேண்டும், குத்துபா ஓத வேண்டும் என்று ஹஜ்ரத் அவர்கள் போன வாரம் கேட்டாங்க. ஒரு வருடமாக யூசுப் காக்கா கேட்டாங்க, நான் சம்மதிக்கல. சரி, போன வாரம் செய்தோம். இந்த வாரம் ராத்திரிலேருந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் பொறுங்க, என்னை போட்டு இழுக்காதுங்கன்னு சொன்னேன். கடைசியா வந்தே ஆகணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், வந்துட்டோம். ஆகவே அருமையானவர்களே, இது போன்ற ஒரு அமைப்பை ஒரு இமாமாக ஒரு கத்தீபாக ஏழைகள் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கேள்வி. நான் தான், என்னுடைய குடும்பம் தான் இப்படி இருக்க வேண்டுமா? இது போன்ற ஒரு ஆலிமாக ஒரு கத்தீபாக ஏன் நீங்கள் உங்களுடன் ஒருவர் இருக்கக்கூடாது? சிந்தனை செய்து பாருங்கள். பேச்சு பேசினா வளர்ந்து கொண்டே போகும். ஜும்மாவுடைய பயான் நம்முடைய ஊரிலே நடந்த ஒரு சம்பவமும் இருக்கிறது. கடற்கரை தெருவுக்கு ரயிலில் ஒருத்தர் இறங்கினார். ரயிலிலே வந்து இறங்கியவர் சுபவிலே வந்தார். காலை நேரத்து ரயில் இல்லை. யார் இமாம் இப்ப வருவாங்க, தொழுவ வச்சார், அவர் போயிட்டார். லொஹர் வரையில இருந்தார். யார் இமாம் இப்ப வருவாங்க, லொஹரிலே இன்னொரு வந்தார், தொழுவ வச்சார், போயிட்டார். அடுத்தது அசர் வரை இருந்தார். அசருக்கு பிறகு மகரிபுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு 5 வக்துக்கு 5 இமாம் வந்தார். அப்படிப்பட்ட ஊர். 5 வக்துக்கு 5 இமாம்கள் வந்தாங்க. அவரு பேசவே முடியவில்லை. இரவிலே வந்த ட்ரெயின்ல ஏறி ஊருக்கு போயிட்டார். இது சம்பவம் நடந்த ஊரு. ஆகவே அருமையானவர்களே, ஏன் நீங்கள் ஒரு ஆலிமாக உருவாகக்கூடாது? ஏன் ஒரு கத்தீபாக நீங்கள் உருவாகக்கூடாது? நாங்களே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டாது அர்த்தம் அல்ல. ஆகவே அருமையானவர்களே, நான் மமதையாக பேசுகிறேன், பெருமையாக பேசுகிறேன் என்று நினைக்காதீங்க. எனக்கு மமதையும் பிடிக்காது, பெருமையும் பிடிக்காது. என்னை யார் சீமைக்கு பேசினாலே எனக்கு பிடிக்காது. புகழ்ந்து பேசினாலும் பிடிக்காது. புகழ்ந்து பேசினால் அவருடைய வாயிலே மண்ணை எள்ளி தள்ளிவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஆகவே அருமையானவர்களே, 3 மனிதர்களுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. அதிலே ஒரு ஆலிம் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். விசாரிக்கப்படும் போது அந்த ஆலிமை கேட்கும் பொழுது, உனக்கு தந்த நியமத்துகள், உனக்கு தந்த பாக்கியங்கள் என்ன செய்தாய் என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நான் இமாமாக இருந்தேன், மக்களுக்கு தொழுகை நடத்தினேன், மார்க்க உபதேசம் பண்ணினேன் என்று சொல்லுவார். இல்லை, நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிறாய். உன்னுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இல்லை, தூய்மையான எண்ணம் இல்லை. நீ செல்லக்கூடிய இடம் நரக குழி என்பதாக சொல்லி நரகத்திலே தள்ளப்படும். அந்த லிஸ்டிலே அல்லாஹ் என்னை ஆக்கிடாம பாதுகாக்கணும். ஆகவே அருமையானவர்களே, சகோதரர்களே, புனிதமான இந்த நேரத்திலே சொல்லப்பட்ட இந்த சிறிய உபதேசம், தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வது அவசியம். அதோட உலக கல்வியை உங்களுக்கு தர்றாங்க மதரசாக்கள்ல. நம்முடைய 2 மதரசாக்களும் சலாஹியாவிலும் ரஹ்மானியாவிலும் அதுபோல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை அதில் சேருங்க. பெண்கள் மதரசாவில ஹாபிதுகள் உருவாகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஹாபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்குங்க. வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் மேற்கூறப்பட்ட விஷயங்களிலே எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் ஆளாக என்று துஆ செய்வதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் உங்கள் அனைவர்களுடைய துஆவையும் நான் ஆதரவு வைத்தவனாக எனது ஜும்ஆவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.